வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கு உங்களுக்காக வந்து எந்த மாமியார் வந்து துணப்பகா சிங்களி சாக்கள் பாய்க்கிற கறி பவுடர் வந்து செய்து காட்ட போகிறா. ஏற்கனவே நான் இந்த ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் எங்களை மாமியார் வந்து ஸ்பெஷலாக செய்கிறபடியா அவள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எந்த மாமியார் உங்களுக்கு காட்டி தருவா. 50ට වැඩි වුණත් කමක් නැහැ කියන්නේ. இதில் 50 கிராம் மாதிரி கருவேப்பிலை வெட்டி எடுக்கிறா. ஆனால் நீங்கள் நிறைய போடுறேன்டாலும் நிறைய போடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். காம்போடு சேர்த்து போடுங்க. වගේ කොත්තනලි ගණන් කියන්න ඕනේ. இந்த இருக்குது 50 கிராம் கருவேப்பிலையை வந்து வெட்டி எடுத்துருக்குறா. இதில் வந்து மல்லி இருக்குது, சரியாக வந்து 1 கிலோ மல்லி எடுத்து வச்சிருக்கிறா. இதில் வந்து சின்ன சீரகம் இருக்குது, 500 கிராம் சின்ன சீரகம் எடுத்துருக்குறா. இதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்குது, 50 கிராம் பெருஞ்சீரகம் எடுத்துருக்குறா. வந்து 15 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறா. இதில் வந்து கராம்பு இருக்குது, சரியாக 20 கிராம் கராம்பு எடுத்துருக்குறா. இதில் வந்து கருவா எடுத்துருக்குறா, 5 கிராம் கருவா. தாய்ச்சி வந்து நல்லா ஹீட் ஏறினா பிறகு 1 கிலோ மல்லியை போடுறா. 1 கிலோ வந்து ஒரேடியா வறுக்க கஷ்டமன்றோடைய 1/2 கிலோ வந்து புறம்பா எடுத்து 1/2 கிலோவா வந்து வறுக்க போகிறா. கிளறி வறுத்திருக்கணும்னு சொன்னால் எல்லாருக்கும் எரிஞ்சிடும். ஒரு 5 நிமிஷமாக இதுலேருந்து வறுத்தோன்ருக்குறா. கிளறி இதை வந்து கைவிடாமல் வறுத்து இருக்கணுமேனு சொன்னால் ஒன்று கலர் மாறிடும், மற்ற வந்து டேஸ்ட் வந்து கருகின மாதிரி இருக்கும். கறித்தூள் மாமியார் இருந்துட்டா நின்று செய்ய இயலாது. அம்மா வந்து நாங்கள் கனடாவுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இந்த தூள் வந்து செய்து எடுக்கிறா. ஸோ அதைத்தான் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி கை விடாமல் கிளறி வறுத்துருக்குறா. சரியாக வந்து ஒரு 10 நிமிஷம் வறுத்துருக்குறா. புறம்பா இறக்கிருக்கா. இருக்கிற மிச்ச மல்லியையும் போட்டு வறுத்துருக்குறோம். இதே மாதிரி இருந்த மிச்ச மல்லியையும் போட்டு வறுத்தெடுத்துட்டா. ஏற்கனவே வறுத்து வச்ச மல்லிக்கா ஒண்டா சேர்க்குறா. இதில் வந்து சின்ன சீரகம் வந்து 500 கிராம் போட்டு இதையும் வறுக்க போகிறா. இதையும் வந்து கை விடாமல் கிளறி வறுத்தெடுக்க போகிறா. மாமி வறுக்கிற மச்சால் ஆப்பிள் வெட்டி தந்துருக்குறா. சாப்பிட்டு இந்த வீடியோ எடுக்கிறோம். 15 நிமிஷமாக இது வறுத்து வந்துருக்குறா. 15 நிமிஷம் வறுத்தா பிறகு அரைவாசி வறுபட்டா பிறகு இதில் 50 கிராம் பெருஞ்சீரகம் இருக்குது. இந்த 50 கிராம் பெருஞ்சீரகத்தை இதில் போட போகிறா. அரைப்பதம் வறுத்தா பிறகு தான் பெருஞ்சீரகம் போடணும். ஒரு 20 நிமிஷமாக வறுத்தோன்ருக்குறோம். ஒரு 35 நிமிஷமாக அதை எடுக்குமேன்னு சொன்னால் நிறைய செய்ய. இது வந்து 1 கிலோவாக செய்ய கொஞ்சம் மட்டும் சொன்னால் ஒரு 15 நிமிஷம் காணும். ஒரு சரியாக 30 நிமிஷம் வறுத்தோன்ருக்குறோம். வடிக்கிற சத்தம் வருதில்ல, இது வடிக்கணும். அதோட வந்து கலரும் கொஞ்சம் மாறி இருக்குது, அது அளவுக்கு வறுத்தெடுக்கணும். சரியாக 35 நிமிஷம் வறுத்துருக்கா. நல்ல கலர் மாறி வந்திருக்குண்டா. மல்லியோட சேர்த்து இறக்கியிருக்கிறா. ஏலக்காயும் கராம்பும் போட்டிருக்கிறா. கருவா இதோட கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலை இதில் போடுறா. வெட்டி வச்சு கருவேப்பிலை கைவிடாமல் இது வறுத்துருக்கணும். ஒரு 5 நிமிஷம் வறுத்திங்கன்னா காணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை வறுத்துருக்குறா. இந்த நல்லா வறுபட்டுருக்குது. இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இந்த மல்லி பெருஞ்சீரகம் சின்ன சீரகத்தோடு வந்து இறக்கி விட்றா.
நறுக்கு இப்படி நல்லா டார்க்காக இது வறுத்துட்டீங்கன்னா தான் டார்க்கான துணப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது நல்லா டார்க்காக வந்து வறுத்துருக்குறா. இதை நல்லா ஆற விட்டுட்டு அரைச்சிருக்கிறதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த மாமியார் உங்களுக்கு எப்படி துணப்பாக செய்கிறேன்னு சொல்லி காட்டி தந்திருக்கா. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.